நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட் பத்தி பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா ட்ரூ மெக்கின்டையர் பத்தி பார்க்க போறோம். ட்ரூ மெக்கின்டையர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவரோட கான்ட்ராக்ட் வந்துட்டு கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது WWE இருந்து. அந்த ஒரு கான்ட்ராக்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 இல்ல 6 வாரத்துக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கு தாண்டி வந்துட்டு ட்ரூ மெக்கின்டையரோட கான்ட்ராக்ட் வந்து WWE இருந்து எக்ஸ்பைர்ட் ஆயிடும். ஸோ எப்படியாவது WWE வந்துட்டு ட்ரூ மெக்கின்டையரை கான்ட்ராக்ட் சைன் பண்ண வைப்பாங்க. ஸோ ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது என்ன ரீசன் அப்படின்னா கிளாஸ் ஆஃப் த கேஸ்ட் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. அதுல வந்துட்டு ட்ரூ மெக்கின்டையருக்கான ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடத்த வாய்ப்பு அதிகமா இருக்குது. அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வாய்ப்பு அதிகமா இருக்குது டேமன் பிரீஸ்டோட. ஏன்னா கிளாஸ் ஆஃப் த கேஸ்ட் ஈவெண்ட் எங்க நடக்குதுன்னா யுனைடெட் கிங்டம் யூகேல நடக்குது. அது வந்துட்டு ட்ரூ மெக்கின்டையர் ஹோம் டவுன். ஸோ அதுல வேணா ஒரு வாய்ப்பை கொடுத்து ட்ரூ மெக்கின்டையரை நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பெல்ட் வந்துட்டு வின் பண்ண வைக்கலாம். அப்படி ஒருவேளை ட்ரூ மெக்கின்டையர் அந்த ஒரு ஈவெண்ட்ல சாம்பியன் வின் பண்ண வச்சாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ட்ரூ மெக்கின்டையர் இதுக்காகவே வந்துட்டு அகைன் வந்துட்டு WWE ஒரு புதிய கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரூ மெக்கின்டையர் கான்ட்ராக்ட் வந்து இப்போதைக்கு ஒரு 5 இல்ல 6 வாரத்துக்குள்ளதான் வந்து பாருங்க இருக்குது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரூ மெக்கின்டையர் வந்துட்டு அகைன் WWE சைன் பண்ணி அவர் வந்துட்டு வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ண நல்லா இருக்குமா? இல்ல ஒருவேளை ஒரு எக்ஸ்பைர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து WWE வந்து பார்த்தீங்கன்னா லாஸ். ஏன்னா ட்ரூ மெக்கின்டையர் ரொம்ப டேலண்டான ரெஸ்லர். ஸோ ஒரு யூனிக்கான ரெஸ்லர். ஸோ அவர் பண்ற ஹீல் டர்ன் இப்போ ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால கண்டிப்பா வந்துட்டு அகைன் ரீசைன் பண்ணதான் வாய்ப்பு அதிகமா இருக்குது ட்ரூ மெக்கின்டையர். ரெண்டாவது யாரை பத்தி பார்க்க போறோம்னா பெக்கி லின்ச்சை பத்தி பார்க்க போறோம். பெக்கி லின்ச் அவங்களோட கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 வாரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஒரு 4 மாசத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மேபி சம்மர் ஸ்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்ட்ராக்டும் எக்ஸ்பீரியட் ஆக தான் போகுது. எப்படியா இருந்தாலும் பெக்கி லின்ச் அவர்கள் வந்துட்டு அகைன் ரீசைன் தான் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டிப்பா தெரியும் ஒரு உமன் டிவிஷன்ல ஒரு டாப் ஸ்டாரா வந்துட்டு பெக்கி லின்ச் இருக்கிறாங்க. கண்டிப்பா சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு பெக்கி லின்ச்சுக்கு பண்ணுவாங்க. ஸோ அதனால பெக்கி லின்ச் எப்படியா இருந்தாலும் அவங்களோட கான்ட்ராக்ட் வந்துட்டு அகைன் ரீசைன் பண்ணதான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. இதுல மூணாவது வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பத்தி பார்க்க போறோம். அது என்ன ஃபேக்ட் அப்படின்னா 2024 இப்போ நடந்த இந்த ரெஸ்ல்மேனியா 40ல ரோமன் ரெயின்ஸ் அவர்களுக்கான ஒரு மேட்ச் நடந்தும் இல்லையா நைட் 2ல கோடி ரூட்ஸ் அதை கூட ஒரு டைட்டில் லாஸ் பண்ணியிருப்பாரு. அந்த லாஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் செத் ராலின்ஸை சேரை போட்டு அடிப்பாரு. ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட் அந்த ஒரு டேட் எப்போ நடந்தது அந்த ஒரு நாள் எப்போ நடந்ததுன்னா 2024 4ஆம் மாசம் 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. அதே மாதிரி இதே இன்சிடென்ட் வந்துட்டு 2014 வந்துட்டு ஷீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிருக்கும். அப்போ செத் ராலின்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸை சேரை போட்டு முதுகுல அடிப்பாரு. அப்போ அந்த நாள் எந்த டேட்ல நடந்ததுன்னா 2014 4ஆம் மாசம் 7ஆம் தேதி. ஸோ அதே மந்த் அதே டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. ஸோ அதே டேட் அதே மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. இது வந்துட்டு ஒரு கோ இன்சிடென்ட்டா என்னன்னு தெரியல. ஸோ கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? அதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் 2024 வந்துட்டு ரெஸ்ல்மேனியா 40ல நம்மளோட செத் ராலின்ஸ் முதுகுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு ரோமன் ரெயின்ஸ் அவர்கள். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோ இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரே டேட்ல வந்து பார்த்தா நடந்திருக்குது. கண்டிப்பா WWE வந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதில் நாலாவது எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு நடந்த ரா எபிசோட்ல ரியா ரிப்ளே அவங்களோட உமன்ஸ் வேர்ல்டு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலிங்குஷ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நடந்த ரா எபிசோட்ல அவங்களுக்கு இன்ஜுரி ஆனதால வந்துட்டு அகைன் வந்து தொடர்ந்து ரெஸ்லிங் பண்ண முடியாது. இந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு நடந்த ரா எபிசோட்ல ரியா ரிப்ளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலிங்குஷ் பண்ணாங்க. அங்க இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளேக்கு கிடைச்சிது. ஸோ ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உமன் டிவிஷனே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கி கொண்டு போனாங்க ரியா ரிப்ளே. அதுக்காக வந்துட்டு ஃபேன்ஸ் வந்து பயங்கர சப்போர்ட் வந்துட்டு ரியா ரிப்ளேக்கு கிடைச்சிருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சாம்பியனை ரிலிங்குஷ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் WWE பார்க்க முடியாது. ஸோ ஒரு சில மாதத்துக்கு அப்புறமா வேணா அவங்களோட இன்ஜுரி கியூர் ஆனதுக்கு அப்புறம் வேணா நம்ம ரியா ரிப்ளேவை எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான அப்டேட் வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.